அன்பு நேயர்களே, தொட்டால் சுடும் நெருப்பு தொடாமலேயே ஷாக்கடிக்கின்றது. கரண்ட் பில் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு அதிகமாக வந்திருக்கிறது. மாதம் ஒரு முறை இவர் வந்தால் இப்படி கரண்ட் பில் வராதா? மாதம் ஒரு முறை வந்து எடுக்க மாட்டார்களா? இவர் வந்தா விடியாதா என்று எண்ணி எண்ணி ஏமாந்தது தான் மிச்சம் மக்களுக்கு. 2 மாதத்திற்கு ஒரு முறை என்று யார் கொண்டு வந்தார்களோ அவர்கள் நன்றாக பட வேண்டும். மாதத்திற்கு ஒரு முறை என்றால் அளவான யூனிட் தானே போகும். 2 மாதத்திற்கு ஒரு முறை என்றால் அதிகமாக வரத்தான் செய்யும். உடனே அதற்கு ஃபைன் போட்டு கட்டு என்று சொல்வது எந்த வகையில் நியாயம்? நடுத்தர வர்க்கத்தினராலேயே முடியாது கரண்ட் பில் கட்டுவதற்கு. ஏழை எளிய மக்கள் என்ன செய்வார்கள்? எந்த ஆட்சியாளர்கள் தான் ஏழை எளிய மக்களை எண்ணி பார்த்தார்கள்? எண்ணி பார்த்திருந்தால் சந்துக்கு சந்து மூளைக்கு மூளை சாராய கடைகள் திறந்திருப்பார்களா? சிற்றோடையாய் இருந்தது ஒரு காலத்தில், இப்பொழுது வங்காள விரிகுடா போல் விரிந்து விட்டது. எங்கு பார்த்தாலும் சாராய நெடிதான். சூழ்ந்திருக்கும் தண்ணீரோ குடிகாரர்களால் பாதிக்கப்பட்ட மக்களின் உப்பு தண்ணீர் தான். அதனால்தான் கடல் தண்ணீர் என்று அடியேன் இப்பொழுது கூறினேன். யார் கேட்டார்கள் இலவசத்தை? ஒரு ஏழை சராசரி மனிதன் என்ன செய்கின்றான்? ஒரு 10,000 மாதத்திற்கு சாராய கடைக்கு கொடுக்கின்றான். அதற்கு அசலை அவனிடம் அரசாங்கம் வாங்கி கொண்டு வட்டியை மகளிருக்கு கொடுக்கின்றது. இது என்ன கணக்கு? தர்ம கணக்கா அதர்ம கணக்கா? இப்படியெல்லாம் மக்களை எத்தனை காலம் ஏமாற்றுவார்கள்? யார் கேட்டது இலவசத்தை? எல்லோருக்கும் ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கலாம் அல்லவா? படித்தவர்கள் ஒரு பக்கம் புலம்பிக் கொண்டு அவர்கள் வாழ்க்கையும் வீணாக போகின்றது. எந்த ஆட்சியாளர்கள் தான் இதையெல்லாம் எண்ணி பார்ப்பார்கள்? மக்கள் ஏமாந்து ஏமாந்து இவர் வந்தால் நன்றாக இருக்கும், அவர் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று இப்படி எண்ணி எண்ணி காலத்தை ஓட்ட வேண்டியதுதான் காலத்தின் கட்டாயமா? எப்பொழுது மாறும் அன்பு நேயர்களே? இதெல்லாம் பேய்கள் அரசாண்டால் பிணந்தின்னும் சாத்திரங்கள் என்று நாம் அறிந்தது ஒன்றுதான். பேய் என்றாலே பயம்தான். இது கொஞ்சம் நல்ல பேய், இது நாசம் விளைவிக்கும் பேய், இது நாசமாய் போகின்ற பேய், அப்படி என்றெல்லாம் உண்டா? ஆனால் இப்பொழுது அப்படித்தான் இருக்கிறது. நிலை மாற வேண்டும். முக்கியமாக யாராக இருந்தாலும் அடித்தட்டு மக்களை எண்ணத்தில் கொள்ள வேண்டும். எது விஷவித்தாக நாட்டை படுத்துகிறது என்று ஆராய்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக களைய வேண்டும். இப்படி ஒரு பொற்காலம் எப்பொழுது வரும் அன்பு நேயர்களே? இந்த சாராய கடை கணக்கெல்லாம் எப்படி தெரிகின்றது என்று எண்ணுகிறீர்களா? நம்மை சுற்றிலும் இதுதானே இருக்கிறது. அதனால் இதை நாம் அறிந்து கொள்வது மிகவும் சுலபமாக இருக்கின்றது.